கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே சொந்தங்களாய் மாறின உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு தேவ செய்தியின் மூலமாய் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த செய்தி நிச்சயமாக சொல்கிறேன், ஒவ்வொருத்தருக்குமே இது மிக பொருத்தமாக இருக்கும். மிகப்பெரிய ஒரு கேள்விக்கான தேவனுடைய பதிலாக இருக்கும். ஒரு முக்கியமான ஈவெண்ட்டு, குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே அதில் இருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் மாத்திரம் அதில் இல்லை. அந்த மிஸ் ஆன ஒருத்தருக்கு அழைப்பும் இல்லை அப்படின்னு இருக்கிறப்போ, அந்த மிஸ் ஆன பர்சன் எவ்வளோ காரியங்களை யோசிக்க முடியும். மறந்துட்டாங்க, நிராகரிச்சிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நம்ம தான் ஈஸியாக சொல்லிடுவோமே. அப்படிப்பட்ட ஒரு கேள்வி எழுப்பினாலே அது கோபம் இல்லைனா பொறாமை அப்படின்லாம் சொல்லி அதுக்கு டைட்டில் வைப்போம். ஸோ இந்த மாதிரி எந்த டைட்டிலும் வைக்காமல் ஒரு ஹியூமன் ஆர்ட்டடாக ஒரு மனித இயல்பான ஒரு கேள்வி எழுமோம் அப்படின்னா, நான் இதுக்கு ஒர்த்து இல்லையா அப்படின்னு கேட்போம்ல. நம்ம இதுக்கு தகுதி இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி ஜென்ரலாகவே காமனாக எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு கேள்வி. இந்த கேள்வி நிறைய பேருக்கு பொருத்தமாக இருக்கும். ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு, வீட்டில், லைஃப்பில், ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில், இப்படி எல்லா இடங்கள்லையுமே பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான், நான் இதுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஆனால் பாருங்கள், இதே மாதிரி ஒரு சம்பவம் இந்த ஒர்த்து மேட்ரை குறித்து நம்ம பார்க்கும்போது கட்டாயமாக அது தாவீதுக்கு மிகப்பெரிய பொருத்தமாக இருக்கும். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சாமுவேலுக்கு தேவன் ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறார். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லகேமியானாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். இது சாமுவேலுக்கு தேவன் தர அசைன்மெண்ட். என்ன அசைன்மெண்ட்டு? ஈசாவோட குடும்பத்தில் நான் ராஜாவாக ஒருத்தரை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி. இந்த அசைன்மெண்ட்டுக்கு சாமுவேல் என்ன பண்ணணும்? உடனே கீழ்ப்படிஞ்சு நடக்கணும் இல்லைங்களா? ஆனால் பாருங்கள், அங்கே சாமுவேலுக்கு ஒரு பயம். என்ன பயம்னா, சவுலின் நிமித்தம் நான் கொல்லப்படுவேணுங்கிற பயம். இன்றைக்கி நம்ம வர்த்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய பேர் தேவன் நம் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும்னு சொல்லி நம்மளை அந்த நிலையில் வைத்திருப்பார். ஆனால் நம்மளுடைய பர்சனல் இஷ்யூஸ், நம்மளுடைய பர்சனல் காரியங்கள், நம்மளுடைய பயம் இல்லை நம்மளுடைய கேள்விகள், நம்முடைய சந்தேகம், யாரோ ஒருத்தர் தேவனால் உயர்த்தப்பட வேண்டும்ங்கிற காரியத்தை, இல்லை யாரோ ஒருவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் நிறைவேறப்படுவதை நம்முடைய பர்சனல் காரியங்கள் தடை பண்ணும். ஸோ இந்த நிலையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா நீங்கள் கூட உங்களை சரி பண்ணிக்க பாருங்கள். ஏன்னா சில காரியங்கள் தேவனுடைய சித்தத்தை தாமதிக்கும். கட்டாயமாக அது தடையாக மாறாது. ஏன்னா தேவனுடைய சித்தம் எப்படியாவது நிறைவேறும். ஆனால் அது தாமதிக்கிறதுக்கு நாம் ஒரு காரணமாக இருந்துடக்கூடாது. இன்றைக்கி சாமுவேல் கூட அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இன்றைக்கி இருந்தார். நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்று கர்த்தர்கிட்ட ஒரு பயத்தோடு கூட கேட்குறார். எப்பவுமே காடோட பர்பஸ் நிறைவேறணும்னு வச்சுக்கோங்களேன், அங்கே காட் புது புது பிளான்ஸை கொடுத்துக்கிட்டே இருப்பார். நாம் எப்படியாவது அந்த பர்பஸை நிறைவேற்றணும். அதுதான் ஆண்டவருடைய திட்டம். சாமுவேலுக்கு தேவன் இன்னொரு ஒரு பிளானை கொடுக்குறார். ஒரு பலி விருந்து ஆயத்தப்படுத்து, அதில் ஈசாயும் அவங்களுடைய குமாரரையும் அழைப்பி அப்படின்னு சொல்லி. அதே போல் சாமுவேலும் ஒரு பலி விருந்து ஆயத்தப்படுத்தி ஈசாயும் அவங்க குமாரரையும் அழைப்பிக்கிறார். இங்கே பாருங்கள், ஈசாய்க்கு ஒரு பொதுவான ஒரு இன்விடேஷன் நம்ம கூட எழுதுவோம்ல, யூ அண்ட் யுவர் ஃபேமிலி. இப்போ சாந்தா அண்ட் யுவர் ஃபேமிலி அப்படின்னு எழுதுகிற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு அழைப்பு தான் அது. ஈசாயும் என்ன பண்ணோம்? அவங்க குமாரர்கள் எல்லாரையுமே அழைத்து கொண்டு போகணும். ஆனால் பாருங்கள், ஈசாய் யார் யாரெல்லாம் சாமுவேலோட காரணத்தை இல்லை நோக்கத்தை ஈசாய் புரிஞ்சுக்கிட்டார். அதுக்கேற்ற மாதிரி அவரை தன்னை ரெடி பண்ணிக்கிறார். யார் அவங்களுடைய குடும்பத்தில் நல்லா பலமாக இருக்கிறாரோ, யார் சரீர வளர்ச்சியில் நல்லா திடமாக இருக்கிறாங்களோ அவங்கள அனுப்புகிறார். எலியாபை ஃபஸ்ட்டு அனுப்புகிறார். எலியாபை பார்த்தோன்னே சாமுவேல் முடிவு பண்ணிட்டார், ராஜாக்குரிய அத்தனை தகுதியும் இவர்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி உடனே ஆண்டவர்கிட்ட கேட்குறார், கர்த்தாவே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுவன் இவன் தானா அப்படின்னு தேவன்கிட்ட கேட்குறார். பாருங்கள், கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். ஆண்டவர் ரொம்ப கிளியராக அங்கே யாருடைய முகத்தையும் அவங்களுடைய சரீர வளர்ச்சியும் பார்த்து முடிவெடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி. நாம் கூட சில பேருக்கு ஒரு சில பொறுப்புகளை கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுடைய தோற்றத்தை வைத்து முடிவு பண்ணுவோம். எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய தோற்றம் எப்படி இருக்குது, என்ன மாதிரி ஆள் பர்ஃபெக்டாக இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி. அப்போ கர்த்தர் பாருங்கள், ரொம்ப நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான வார்த்தை, மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார்னு சொல்லி.
கர்த்தர் இருதயத்தை பார்க்கிற தேவன், இருதயத்தின் நோக்கத்தை பார்க்கிற தேவன். அப்படின்னா என்னென்னா, தேவன் வந்து அப்போ அழகில்லாதவர்களை தான் அழைப்பாரா? சரீர வளர்ச்சி வந்து ஆண்டவருக்கு விரோதமாக இருக்குதா அப்படின்னா அப்படி கிடையாது. தேவன் அவங்களுடைய இருதயத்தின் காரியங்களை அறிந்திருக்கிறார். தேவனுடைய நோக்கத்தை அவங்களுடைய இருதயத்தில் வைத்திருக்கிறார். அதனால தான் நம்ம 1ஆம் வசனம் படிக்கும் போதே ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கோம், அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அவர் ஆள் அனுப்பி அனுப்பி நான் தெரிந்து கொள்வேன்னு சொல்ல ஆண்டவர் தெரிந்து கொண்டேன்னு சொல்கிறார். அப்போ ஏற்கனவே தேவன் தெரிந்து கொண்ட ஒரு குமாரன் அந்த குடும்பத்தில் இருக்கிறார். அது மாதிரி தான் இப்போ எலியாப் வராரு, தேவன் அவனை புறக்கணிக்கிறார். அதுக்கப்புறம் அபினதாப் வராரு, அவரும் இல்லைன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சம்மா வராரு. இப்படியாக 7 பேர் வந்ததுக்கப்புறம் சாமுவேல் சொல்கிறாரு, இவர்கள் யாரையுமே தேவன் தெரிந்து கொள்ளவில்லைன்னு சொல்லி. ஒரு காரியத்தை ஈசாய் சொல்லியிருக்கணும்ல, எனக்கு ஒரு மகன் இருக்கிறான்னு சொல்லி. இங்கே தான் எனக்கு டவுட் வருது, உண்மையாகவே தாவீது நிராகரிக்கப்பட்டிருக்கிறாரோ? ஏன்னா மறந்து போயெலாம் இருக்க முடியாது. நிச்சயமாக ஒரு பெரிய நோக்கத்தோடு வந்திருக்கிறாரு. சாமுவேல் வர்றது வந்து அந்த தேசத்துலேயே வந்து ஒரு பிரேக்கிங் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். 4ஆம் வசனத்தில் கூட இப்படியாக இருக்கும், கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போடே அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள். அப்படின்னா அது வந்து ஒரு பிரேக்கிங் மாதிரி, ஒரு பிரேக்கிங் நியூஸ். அவர் வர்றது வந்து ஒரு பயங்கரமான முடிவோடு. ஏன்னா தீர்க்கதரிசி பாருங்கள், ஒரு மூப்பர் முக்கியமானவர்கள் போய் கேட்கும் போது அவர் இது சமாதானம் தான் சொல்கிற அளவுக்கு அது வந்து ஒரு முக்கியமான ஒரு பர்சன் சாமுவேல். அப்படி இருக்கும்போது கட்டாயமாக இது மறந்துருக்கலாம் முடியாது. சாமுவேல் கேட்குறாரு, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். அவருக்கு பேர் கூட இல்லை, தாவீதுன்னு ஒருத்தர் இருக்காருன்னு கூட அங்கே ஒரு இன்ட்ரடக்ஷன் இல்லை. எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். இப்போது தாவீதுக்கு தெரியுமா இப்படி ஒரு மீட்டிங் நடக்கும்னு? ஆனால் தாவீதுக்காக கர்த்தர் ஒரு மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணி, இப்போ தாவீதுக்காக இவங்க எல்லாருமே வெயிட்டிங் பண்ணுற அளவுக்கு கர்த்தர் வந்து தாவீதை தெரிந்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கி உங்களோட லைஃப்பில் கூட நிறைய காரியங்கள் இப்படி தான். உங்களை சிபாரிசு பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க கூட உங்கள் பேரை மறக்கலாம், இல்லை சரியான ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்காமல் இருக்கலாம். உங்களை குறித்ததான அவங்களுடைய சிந்தனை, உங்களை குறித்ததான அவங்களுடைய ஸ்கிரிப்டு, இல்லை உங்களை குறித்து அவங்க ஒரு பேனர் தூக்கி பிடிப்பாங்க, இதான் நீ, இப்படி தான் நீ அப்படின்னு சொல்லி. சில நல்ல காரியங்கள் மனுஷங்களால் தடை பண்ணும். ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு பழமொழி இருக்குல்ல, சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி கொடுக்க மாட்டாருன்னு. அப்படி தான் தேவன் இந்த இடத்துல பாருங்கள், ஒரு பர்சனை தெரிந்து கொண்டார். இவராக இருக்குமோன்னு ஒரு அப்பாவுக்கே தோணாத போது தேவன் பாருங்கள், ஏற்கனவே தெரிந்து கொண்ட தாவீதுக்காக இப்போ சாமுவேலை நிறுத்தி வைத்துட்டார். வேதம் இப்படியாக எழுதப்பட்டிருக்கு, அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாக இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். எதனால்? சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் இருந்ததுனாலையா? அப்படிலாம் இல்லை, ஏற்கனவே தாவீதை தேவன் தெரிந்து கொண்டார். நம்ம எலியாவை பார்க்கும்போது அவனுடைய சரீர வளர்ச்சியும் ரூபத்தையும் பார்த்து முடிவு பண்ணாதன்னு சொல்கிறார்ல. தேவன் அழகுக்கும் ரூபத்துக்கும் எதிரானவர் இல்லை அப்படிங்கிறத நமக்கு புரிஞ்சுக்கணுன்னு எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி என்னுடைய வெளிப்பாடு. கர்த்தர் ஏற்கனவே முன்குறித்து வைத்திருக்கிற தாவீதை எங்கே உருவாக்குறாருனா அவருடைய ஃபீல்டில் உருவாக்குறார். எது அவருடைய ஃபீல்டு? இந்த ஆடு மேய்க்கிற ஃபீல்டு. பாருங்கள், ஒரு ராஜாவாக ஏற்படுத்துகிற ஒரு தேடுதல் நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா தாவீது பேரை மென்ஷன் பண்ண ஒருத்தர் கூடமா இல்லை. சரி, அவங்க அப்பா மிஸ் பண்ணிட்டாரு, அவங்க அண்ணன்களில் யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்கலாம், இல்லை யாரோ குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் கூடமா அங்கே இருந்திருக்க மாட்டாங்க, யாரோ ஃபேமிலியில் ஒருத்தராவது இருந்திருப்பாங்க, அவங்க சொல்லியிருக்கலாம். ஒருவேளை உண்மையாகவே காரணத்தோடு தான் தாவீது வந்து நிராகரிக்கப்பட்டோ இல்லை மறக்கப்பட்டோ இருந்திருக்கலாம். அது எப்படியோ, ஆனால் கர்த்தர் பாருங்கள், தாம் தெரிந்து கொண்ட தாவீதை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறார். எங்கே உருவாக்குறாருனா மனுஷங்க காண வேண்டும்னு ஒரு விசிபிலிட்டியோடு உருவாக்கல. அவர் எந்த ஃபீல்டில் என்ன வேலைக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறாரோ அந்த இடத்துலையே தேவன் உருவாக்குறார். இன்றைக்கி நீங்கள் கூட இப்படி ஒரு பெரிய கேள்வியோடு இருக்கலாம், நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், ஆனால் நான் யாராலையுமே கவனிக்கப்படல, நான் யாராலையுமே வந்து மதிக்கப்படாமல் இருக்கிறேன், நான் யாராலையுமே ஒர்த் என்று சொல்லப்படாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், ஏற்ற காலத்திலே நான் உன்னை உயர்த்தும்படிக்கு என்னுடைய பலத்த கைக்குள் அடங்கியிருந்தேன். தேவன் அப்படி தாங்க தாவீதை வைத்திருந்தார். எந்த விசிபிலிட்டியும் கிடையாது.
தாவீது இந்த சிங்கத்தை கரடியெல்லாம் கொல்லும்போது, ஆடுகளெல்லாம் காப்பாற்றும்போது, என்ன அதை ஃபோட்டோ எடுத்து போஸ்ட்டோ, ரீல்ஸோ, ஷார்ட்ஸோன்னு போட்டிருப்பாரா? இல்லை இதை பாருங்கன்னு சொல்லி மொபைலில் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்களா? இல்லை சிசிடிவியில் வந்து பதிவாகிருக்குமா? எதுவுமே இல்லை. அந்த ஆடுகளுக்கு அவர் உண்மையாக இருந்தார். அவர் செய்கிற அந்த வேலையில் அவர் உண்மையாக இருந்தார். தாவீது பாருங்க அவருடைய வேலையை எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கிறாருன்னு எனக்கு எப்போவுமே ஆச்சரியமாக இருக்கும். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அப்போ ஆடுகள்லாம் மேய்த்து அவர் கொண்டு போய் அது தண்ணீரும் புல்களும் மேயும் போது தாவீது யோசிச்சிருப்பார், இதே மாதிரி தானே கர்த்தர் என்னை மேய்க்கிறார், அவர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார் அப்படின்னு சொல்லி அந்த ஆடுகளை அவர் ஓட்டிட்டு போயிட்டு தண்ணியெல்லாம் குடிக்கும் போது அப்படி பாடியிருப்பார் ஒவ்வொரு சங்கீதத்தையும். அப்போ தாவீது அவருடைய ஃபீல்டில் ரொம்ப உற்சாகமாக, ரொம்ப உண்மையாக, ரொம்ப தேவனுக்கு பயந்து எப்பொழுதும் தேவனை பற்றிய இருதயத்தோடு கூடவே அந்த ஃபீல்டை ரொம்ப என்ஜாய் பண்ணி வேலை செஞ்சிட்ருக்கிறார். இன்றைக்கி உங்களை கூட தேவன் எங்கே வைத்திருக்கிறாரோ உற்சாகமாக இருங்க, உண்மையாக இருங்க. சிசிடிவி பார்க்குது, மனுஷங்க பார்க்குறாங்கன்னு மனுஷங்க பார்வைக்கு இல்லாமல் தேவன் உங்களை பார்க்கிறார், கர்த்தர் பார்க்கிறார்னு சொல்லி கர்த்தருடைய பார்வையில் நலமானதை செய்யுங்க. உங்கள் கை செய்யும்படி நேரிடுகிறது எதுவோ அதை உங்கள் முழு பலத்தோடு செய்யுங்க. ஏன்னா உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான்னு வேதம் சொல்லுது. நம்ம உண்மைக்கு எப்போவுமே ஒரு வேல்யூ இருக்குது. நம்மளோட ஒர்த்து மனுஷங்க பார்க்குறாங்களோ அதை வேல்யூ பண்ணுறாங்களாங்கிறதெல்லாம் மனுஷங்களை பார்த்தே முடிவு பண்ணாதீங்க. இன்றைக்கி மனுஷங்க வந்து நம்ம எடுக்க வேண்டிய நேமை அவங்க எடுத்துக்கிறதுக்கு என்ன வேணால் பண்ணுவாங்க. நம்ம செய்த காரியத்தை அவங்க செஞ்சதாக எவ்வளோ வேணால் எழுதிப்பாங்க. கர்த்தர் நம்ம எல்லா இடங்களிலும் நோக்கி பார்க்கிறார். சங்கீதம் 139 தாவீது அப்படி தான் எழுதியிருக்கிறார். தாவீதை பாருங்கள், தேவன் தெரிந்து கொண்டார். அவர் ஒர்த் என்று அவரை வந்து உருவாக்கினார். இவர் ராஜாவாக மாறப்போகிறார். பாருங்கள், ஒரு ஆடுகள் மேய்த்திருந்த தாவீது அரசன். நம்ப முடியுதா? ஏற்க முடியுதா? பாருங்கள், இது வந்து சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம். யூதா கோத்திரத்துக்கு மட்டும் இல்லை, 12 கோத்திரத்துக்கும் அரசாண்டார். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை சொல்லும் போது சொல்கிறாங்க, தாவீதின் குமாரனே என்று சொல்லத்தக்க ஒரு ஒர்த்துள்ள ஒரு பர்சனாக தேவன் எப்போ குடும்பத்தால் தன் சொந்த சகோதரர்களால் நிராகரிக்கப்பட்ட தாவீதின் மேலே அப்படிப்பட்ட அபிஷேகத்தை, அப்படிப்பட்ட அழைப்பை, அப்படிப்பட்ட விலை உயர்ந்த நோக்கத்தை வைத்திருக்கிறார். அதனால தான் என்னமோ தாவீது இப்படியாக எழுதியிருக்கிறார். சங்கீதம் 139:14 நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். அதுலேயும் பாருங்கள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். தாவீது அதை உணர்ந்திருக்கிறாருங்க. ஒவ்வொரு நாளும் அதை உணர்ந்திருக்கிறார். தேவனுடைய பர்பஸை உணர்ந்திருக்கிறார். இன்றைக்கி நம்மளுடைய ஒர்த், நம்மளுடைய வேல்யூ மனிதர்களால் சரியாக நிர்ணயிக்க முடியலனாலும் கர்த்தர் சரியான நேரத்தில் நம்மளை நிச்சயமாய் நம்முடைய நிலைக்கு நம்மளை உயர்த்துவார். ஏன்னா நீங்கள் ஒர்த். இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துருக்கிற நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். கட்டாயமாக சொல்கிறேன், நீங்கள் ஒர்த்துங்க. நீங்கள் ஒர்த். யாரும் எதுக்கும் உங்களை அழைக்கலை, யாரும் உங்களை வந்து வேல்யூவாக பார்க்கலன்னு நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் ஒர்த்தான ஒரு பர்சன். தேவனுடைய பார்வையில் நீங்கள் ரொம்ப விலை உயர்ந்தவங்க. ஏன்னா கர்த்தர் தமது சாயலாக நம்மை உருவாக்கியிருக்கிறார். தேவன் பாருங்கள், ஏசாயா 49:3 நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன்னு சொல்லி. தேவன் உங்களை தெரிந்து கொண்டது உண்மைனா, நீங்கள் இந்த வார்த்தையை நம்பிட்டீங்கன்னா தேவன் நிச்சயமாய் உங்களை கைவிட மாட்டார். உங்களில் அவர் மகிமைப்படுவார், நிச்சயமாக மகிமைப்படுவார். கண்கள் மூடி ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த யாவருக்கும் கர்த்தாவே, அப்பா ஸ்தோத்திரம், நீர் மிகப்பெரிய ஒரு பதிலை கொடுத்திருக்கிறீர். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி. கர்த்தாவே, உம்முடைய பார்வையில் இவர்கள் ஒவ்வொருவரும் விலையேற பெற்றவர்கள் என்று சொல்வதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நீர் தெரிந்து கொண்ட உம்முடைய இஸ்ரவேலிலே நீர் மகிமைப்படும்படிக்கு நான் செபிக்கிறேன். அப்பா, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருடைய இருதயத்தில் இப்படி ஒரு கேள்வி இருக்குமே ஆனால், ஆண்டவரே, நான் நிராகரிக்கப்படுகிறேனே, நான் யாராலையுமே கவனிக்கப்படுகிறது இல்லையே, நான் யாராலையும் மதிக்கப்படுகிறது இல்லையே என்று வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறாங்கன்னா அவங்களுக்காக கர்த்தாவே, அப்பா இந்த வார்த்தையை நீர் சொன்னதற்காக நன்றி. நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொல்வதற்காக நன்றி. அவர்களுக்காக நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொல்வதற்காக நன்றி ஆண்டவரே. எப்படி தாவீது கர்த்தாவை யாராலையுமே பார்க்கப்படாத ஒரு இடத்துல ஆண்டவரே அவருடைய உண்மையும் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே சித்தமும் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறிச்சோ, அதே போல கர்த்தாவே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய ஆண்டவரே உண்மையும் ஆண்டவரே அவர்கள் மேலே கர்த்தர் வைத்திருக்கிற சித்தமும் பரிபூர்ணமாக நிறைவேறும்படிக்கு நான் செபிக்கிறேன் ஆண்டவரே.
இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே விலையேற பெற்றவர்களாய் கர்த்தாவே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், நீர் பர்பஸோடு கூட உருவாக்கி வைத்திருப்பதற்காக நன்றி அப்பா. அப்பா ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் ஏற்ற காலத்திலே உயர்த்த வேண்டுமாய் ஆண்டவரே, அதுவரை கர்த்தாவே உம்முடைய பலத்த கைக்குள் அவர்கள் அடங்கியிருக்க வேண்டுமாய் சொல்வதற்காக நன்றி கர்த்தாவே. அப்படியாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த தேவ செய்தியின் மூலமாக தேவன் உங்களோடு கூட இடைப்பட்டிருப்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இப்படிப்பட்ட தேவ செய்திகளை பார்க்கும்படிக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. காட் பிளஸ் யூ.